أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار துலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். வார்த்தைகளில் உண்மையானது அல்லாஹுடைய வார்த்தையான திருக்குர்ஆன் என்றும் வழிகாட்டல்கள் சிறந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிவிட்டு சென்ற வழிகாட்டல் என்றும் விடயங்களில் மிக மோசமானது மார்க்கத்தின் பெயரில் புதிதாக உருவாக்கப்படுகின்றவைகள், மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாக்கப்படுகின்றவைகள் அனைத்தும் பித்அத்துக்கள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நரகின்பால் கொண்டு சேர்க்கும் என்ற ஒவ்வொரு ஹுத்துபாக்களிலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகமூட்டக்கூடிய ஹதீஸை நானும் ஞாபகமூட்டியவனாக இன்றைய ஹுத்துபாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ரமதான் மாதத்தை முடித்துவிட்டு அதோடு தொடர்ச்சியாக வரக்கூடிய இஸ்லாம் கொண்டாட்டம் என்று ஆகமாக்கிய 2 தினங்களில் ஒரு தினமான ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லப்படுகின்ற நோன்பு பெருநாளையும் முடித்துவிட்டு நானும் நீங்களும் இங்கே உட்கார்ந்திருக்கின்றோம். இந்த நேரத்திலே எனக்கும் உங்களுக்கும் பாடமாக படிப்பினையாக ஒரு சில விஷயங்களை ஞாபகமூட்டலாம் என்று நான் நினைக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதான் ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுது, ரமதானை நெருங்குகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்திலே இருந்த நியத்து என்ன? அல்லது நாம் இன்னொருவரோடு நம்மை நெருங்கியவரோடு கதைக்கின்ற பொழுது எதை பேசியிருப்போம்? ரமதான் வரப்போகின்றது, ரமதானிலே நான் என்னை திருத்திக் கொள்ள வேண்டும், என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும், எனக்குள் நிறைய குறைபாடுகள் காணப்படுகின்றன, தொழுகை விஷயத்திலே நான் குறைபாடு காட்டுகின்றேன், ஹராம் ஹலால் பேணுகின்ற விஷயத்திலே நான் குறைபாடு காட்டுகின்றேன், சுன்னத்தான காரியங்களை செய்வதில் நான் குறைபாடு காட்டுகின்றேன். எனவே இந்த ரமலானை நான் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் எனக்கும் உங்களுக்கும் உள்ளத்தில் இருந்த அலாதியான ஒரு ஆசை, நியத்து. ரமதான் முடிவடைகின்ற நேரத்திலே அல்லது ரமதான் முடித்து நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே நாம் தற்போது ரமதானை ஆரம்பிக்கின்ற பொழுது வைத்த நியத்து, உள்ளத்திலே வைத்திருந்த ஆசை, அதை நாம் சரியாக நிறைவேற்றி வைக்கின்றோமா இல்லையா என்று கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். உண்மையிலேயே ரமதானை நாம் சரியாக பயன்படுத்தி இருந்தால், அல்லாஹ் பொருத்தமான முறையிலே ரமதானை நாம் சரியாக பயன்படுத்தி இருந்தால் இதிலே நாம் பெருமை அடித்து விடக்கூடாது. கொஞ்சம் பேருக்கு நான் ரமதானை சரியாக பயன்படுத்திட்டேன்,
நோம்ப சரியாக நான் பிடிச்சிட்டேன், குர்ஆனை நான் நிறைய முறை ஓதிட்டேன், இரவு நேர தொழுகைய ஒன்றை கூட நான் மிஸ் பண்ணல, ஜமாத்து தொழுகை ஒன்றை கூட நான் மிஸ் பண்ணல என்று ஷைத்தான் உள்ளத்தில் அதை கொண்டு வந்து போடுவான், பெருமையை கொண்டு வந்து போடுவான். இந்த பெருமையோடு நாங்கள் வாழ்ந்து விடக் கூடாது. ரமதான் முடிஞ்ச இந்த நேரத்தில் நாம் ரமதானை சரியாக பயன்படுத்தி இருந்தால் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டிய அலாதியான அந்த எண்ணம் என்னவென்றால், இதற்கு பிறகு நான் இதைவிட எப்படி கூடுதலாக அமல் செய்ய வேண்டும். ரமதானிலே அல்லாஹ்வை நெருங்கியதை விட ரமதானுக்கு பிறகு நான் எப்படி அல்லாஹ்வை இன்னும் இன்னும் நெருங்க வேண்டும் என்ற வழிகளைத்தான் நாங்கள் தேட வேண்டுமே ஒழிய எங்களுக்குள் பெருமை வந்து விடக்கூடாது. அவர் பள்ளிக்கு வரல, நான் முழு நேரம் பள்ளியில் இருந்தேன். அவர் நோம்புல ஹராம் ஹலால் பேணாம இருந்தாரு, அமர்க்கல்ல பொடுபோக்கு காட்டினாரு, ஜமாத்துக்கு வரல, நான் 5 நேரம் பெர்ஃபெக்டாக பள்ளிக்கு வந்திருக்கிறேன் என்ற மமத பெருமை எங்களுக்குள் வந்துவிடக் கூடாது. மிக முக்கியமான விஷயம். இரண்டாவது, ரமதானை நாங்கள் பிரிகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஒரு கவலை வருகின்றது. அந்த கவலை ஈமானுக்குரிய வெளிப்பாடு. என்ன கவலை? ஆரம்பத்திலே ரமதானை அடைகின்ற பொழுது நான் இவ்வளவெல்லாம் ஆசை வைத்திருந்தேன், பள்ளியிலே முழுக்க நான் கழிக்க வேண்டும் என்ற நியத்து வைத்திருந்தேன், இதை எனக்கு செய்ய முடியவில்லையே, ஒழுங்கான முறையிலே தொழுகையை நிறைவேற்ற முடியவில்லையே, ஜமாத்து தொழுகையை சரியாக பேணி எனக்கு பாதுகாக்க முடியவில்லையே, ஹராம் ஹலாலை பேணி நான் வாழ முயற்சிக்கவில்லையே, சுன்னத்தான விஷயங்களை நான் நிறைய செய்ய வேண்டும் ஆசை வைத்திருந்தேன், உதாரணமாக குர்ஆனை நிறைய ஓத வேண்டும் என்று ஆசை வைத்திருந்தேன், எனக்கு செய்ய முடியவில்லையே என்று ரமதானை பிரிகின்ற பொழுது ஒவ்வொரு உள்ளத்திலும் இருந்த கவலை இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த கவலை ஈமானுக்குரிய வெளிப்பாடுதான். ஆனால் இந்த கவலை உண்மையான கவலையாக இருக்குமாக இருந்தால், எல்லோருக்கும் கவலை, ரமதான பிரிஞ்சிட்டோம், அடுத்த வருஷம் ரமதான நாங்கள் அடைவோமா இல்லையா என்பது எல்லோருக்கும் கவலை தான். இந்த கவலை உண்மையான கவலையாக இருக்குமாக இருந்தால், உள்ளத்திலிருந்து இந்த கவலை வந்திருக்குமாக இருந்தால், வெறுமனே பேச்சுக்காக வேண்டி அல்ல, இன்னொருவரை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி அல்ல, வீட்டில் இருக்கின்ற மனைவியை திருப்திப்படுத்துவதற்கோ அல்லது பெற்றோரை திருப்திப்படுத்துவதற்கோ நண்பர்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி அல்ல, இந்த கவலை உண்மையாக உள்ளத்திலிருந்து வந்திருக்குமாக இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ரமதானுக்கு பிறகு அல்லாஹ் நமக்கு சந்தர்ப்பத்தை தந்து வைத்திருக்கின்றான். இன்னும் என்னுடைய உங்களுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றவில்லை, அல்லாஹ் எங்களை மௌத்தாக்கவில்லை, ரமதான் எனக்கு சரியாக அமல் செய்ய கிடைக்கவில்லை என்ற கவலை உண்மையாக உள்ளத்தில் உருக்குமாக இருந்தால் நிச்சயமாக ரமதானுக்கு பிறகு நாம் அல்லாஹ்வை நெருங்கக்கூடியவர்களாக மாறி இருக்க வேண்டும். மிக முக்கியமான விஷயம். ரமதானிலே கடமையான விஷயங்களில் நாங்கள் பொறுப்போக்கு காட்டியிருந்தால் அல்லாஹ் எனக்கு சந்தர்ப்பத்தை தந்து வைத்திருக்கின்றான். என்னுடைய கவலை உண்மையானது, நான் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், நான் மௌத்தானால் சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்ற அந்த கவலை நம்முடைய உள்ளத்திலே உண்மையாக இருக்குமாக இருந்தால் ரமதானுக்கு பிறகு நாம் அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். ரமதானிலே ஹராம் ஹலால் பேணாமல் நாங்கள் வாழ்ந்திருந்தால் ரமதானுக்கு பிறகு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்து வைத்திருக்கின்றான். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஹராம் ஹலாலை சரியாக பேணி வாழ வேண்டும். சுன்னத்தான விடயங்களை நாம் நிறைய செய்ய வேண்டும் என்று ஆசை வைத்திருப்போம், சந்தர்ப்பம் கிடைத்திருக்காது. ரமதானுக்கு பிறகு அல்லாஹ் நமக்கு உயிர் வாழ வைத்திருக்கின்றான் என்றால் நாம் அதை சரியான முறையிலே செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் ரமதானை பிரிகின்ற பொழுது உள்ளத்திலே கவலையோடு இருக்கின்றோம் என்றால், அந்த கவலையை மற்றவர்களோடு நாங்கள் கதைத்திருக்கின்றோம் என்றால், அந்த கவலை உண்மையான கவலையாக இருக்குமாக இருந்தால் நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்று ரமதானுக்கு பிறகு நாம் இன்னும் இன்னும் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய வழிகளை தேட வேண்டும். மிக முக்கியமான விஷயம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, ரமதானை பொறுத்தவரையில் ரமதான் நமக்கு நிறைய பாடங்களை சொல்லி தந்து விட்டு சென்றிருக்கின்றது, நிறைய படிப்பினைகளை நமக்கு சொல்லி தந்து விட்டு சென்றிருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய மாற்றங்களை ரமதான் நமக்கு கொண்டு வந்து சென்று விட்டு சென்றிருக்கின்றது. ஆகவே அந்த மாற்றங்கள் நம்முடைய உயிர் மூச்சு கடைசி நேரம் வரைக்கும் கட்டாயமாக இருக்க வேண்டும். ரமதானிலே எப்படி நாம் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தோமோ, கடமைகளை நாங்கள் சரியாக செய்தோமோ, அந்த கடமைகள் நம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் கட்டாயமாக காணப்பட வேண்டும். ரமதானில் மாத்திரம் தொழுகை கடமை கிடையாது, ரமதானில் மாத்திரம் இரவு நேரத்திலே தொழ வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் காட்டித் தரவில்லை,
ரமதானில் மாத்திரம் குர்ஆனை புரட்டி ஓத வேண்டும் என்று இஸ்லாம் காட்டி தரவில்லை. ரமதானில் மாத்திரம் சதக்கா செய்ய வேண்டும், வேறு வேறு அமல்கள் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் காட்டி தரவில்லை. ரமதானை பொறுத்தவரையில் ரமதான் என்பது எங்களை பயிற்றுவிக்க வந்த ஒரு காலம், ஒரு பயிற்சி பாசறை. அந்த காலத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தி ரமதானுக்கு பிறகு நான் எப்படி வாழ்கின்றேன், ரமதானுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை எப்படி போகின்றது, அல்லாஹ்வுடைய கடமைகளை நான் எப்படி சரியாக செய்கின்றேன், ஹராம் ஹலால்களை பேணி ஹராத்தை விட்டும் தூரமாகி நான் வாழ்கின்றேனா, ரமதான் எப்படி நான் மும்முரமாக நேரம் ஒதுக்கி அமல்களை செய்தேனோ ரமதானுக்கு பிறகு நான் செய்யக்கூடிய அமல்கள் என்ன என்று ஒவ்வொருவரும் கட்டாயமாக யோசிக்க வேண்டும். ரமதானில் மாத்திரம் சுபஹ் ஜமாத்துக்கு வந்துட்டு ரமதானுக்கு பிறகு நமக்கு சுபஹ் ஜமாத் இல்லை என்றிருந்தால் ரமதான் இதை சொல்லித் தரவில்லை. ரமதான்ல மாத்திரம் நாங்க குர்ஆனை புரட்டி ஓதி ரமதானுக்கு பிறகு எங்களுக்கும் குர்ஆனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாட்டி ரமதான் இதை சொல்லித் தரவில்லை. ரமதான்ல மாத்திரம் இரவு நேர தொழுகையை தொழுதுட்டு ரமதானுக்கு பிறகு அதை பத்தி கணக்கே இல்ல, யோசனை இல்லாம இருக்கின்றோம் என்றால் இது ரமதான் எங்களை ஏற்படுத்திய மாற்றம் கிடையாது. அன்புக்கு நீ இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹ்வினர்களே, நல்ல ஒரு காலத்தை நாங்கள் மிஸ் பண்ணி விட்டோம், நாங்கள் பிரிந்து விட்டோம் என்று கவலையோடு இருந்து விடாமல் ரமதானுக்கு பிறகு ரமதானை நாம் எப்படி அல்லாஹ்வை நெருங்கினோமோ அதை விட கூடுதலாக நெருங்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற மிக முக்கியமான அம்சம். ஆகவே ரமதான் நமக்கு கற்றுத்தந்த மிக முக்கியமான ஒரு அம்சம், ஒரு கடமை, ஒரு இபாதத் என்னவென்றால் நோன்பு. ரமதான்ல உண்மையிலேயே அல்லாஹ் தஆலா நோன்பை கடமையாக்காமல் இருந்திருந்தால் ரமதான்ல நாங்க ஹராம் ஹலால் பேணி இருக்க மாட்டோம். ரமதான்ல அல்லாஹ் தஆலா நோன்பை கடமையாக்காமல் இருந்திருந்தால் இரவு நேரத்தில் நாங்க அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில கழித்திருக்க மாட்டோம். ரமதான்ல அல்லாஹ் நோன்பை கடமையாக்காமல் இருந்திருந்தால் சுன்னத்தான விஷயங்களை தேடி தேடி நாங்க செய்ய மாட்டோம். ரமதான அடுத்த காலங்களை போல நாங்க வெறுமனே ஒரு காலமாக மதித்து நாங்க பார்த்து ரமதான நாங்க வீணாகத்தான் கழித்திருப்போம். அல்லாஹ் எங்களின் மீது கொண்ட இரக்கத்தின் காரணமாக ரமதானிலே தக்வா வர வேண்டும், அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி அல்லாஹ் ரமதானிலே கடமையாக்கிய மிக முக்கியமான கடமை நோன்பு என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. லஅல்லக்கும் தத்தகூன். ஆக ரமதானில் இருந்து நாங்கள் பெற வேண்டிய மிக முக்கியமான பாடம் படிப்பது என்னவென்றால் நோன்பு. ரமதான்ல நோன்பு கடமை கட்டாயம் பிடிக்க வேண்டும். ரமதானுக்கு பிறகு நோன்பு கிடையாதா? ரமதானுக்கு பிறகு இஸ்லாம் நோன்பை வலியுறுத்துவது கிடையாதா? அடுத்த கணம் இஸ்லாத்தை பாருங்க, ரமதான் முடிஞ்சு ஷவ்வால்ல இஸ்லாம் சொல்கின்ற மிக முக்கியமான அமல் என்ன? மன் ஸாம ரமதான ثم அத்பஅஹு சித்தம் மின் ஷவ்வால் கான கஸியாமி தஹர். சுப்ஹானல்லாஹ். இது இஸ்லாம், இது ரமதான் நமக்கு கற்றுத் தருகின்ற பாடம். என்ன பாடம்? ரமதானை முடிச்சிட்டு ரமதான் தொடர்ந்து வரக்கூடிய ஷவ்வால் மாசத்துல 6 நோன்புகளை நாங்கள் பிடிப்போமாக இருந்தால் காலம் பூராக நோன்பு பிடிச்ச நன்மையை அல்லாஹ் தஆலா நமக்கு தருகின்றான். ஆக ரமதான் நமக்கு கற்றுத் தருகின்ற மிக முக்கியமான பாடம் நோன்பு. ஆகவே நாங்கள் உள்ளத்தில் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும், ரமதானுக்கு பிறகு இஸ்லாம் காட்டுகின்ற சுன்னத்தான் நோன்புகள் எவை தேட வேண்டும், படிக்க வேண்டும். ஷவ்வால் 6 மாத நோன்பாக இருக்கலாம், திங்கள் வியாழ நோன்பாக இருக்கலாம், ரமதானுக்கு பிறகு வரக்கூடிய மாதங்கள்ல இஸ்லாம் காட்டி தருகின்ற முக்கியமான சுன்னத்தான் நோன்புகளாக இருக்கலாம். இவைகளை கட்டாயம் தேடி தேடி பிடிப்பது ரமதான் எங்களிடத்தில் கற்றுத்தந்த பாடம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, உண்மையிலேயே நோன்ப நாங்க இன்றைக்கு உள்ளத்துல பெரிய ஒரு பாடமாகத்தான் நினைச்சுக்கிறோம். ஆனா ரமதான பாருங்க, 30 நாள் 29 நாள் ஒரு மாதம் பூரா நாங்க நோன்பு பிடிச்சோம், எந்த கஷ்டமும் மீக்கல்ல. ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டம் இருந்தது, அதுக்கு பிறகு நாங்க பழகிட்டோம். காலையில வேலைக்கு போறாக்கள் எல்லாம் வேலைக்கு போனாங்க, அரசாங்க வேலை செய்யக்கூடிய ஆக்கள் எல்லாம் சஹர செஞ்சுட்டு சுபஹத்துக்கு வேலைக்கு போனாங்க, கூலி வேலை செய்யக்கூடிய ஆக்கள் எல்லாம் கூலி வேலை செஞ்சாங்க, வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் வியாபாரம் செஞ்சாங்க. அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் ரமதான் நாங்க சரியாக செஞ்சிக்கிறோம் என்றால் எந்த அளவுக்கு என்றால் அடுத்த காலங்களை விட அடுத்த மாதங்களை விட ரமதான்ல கூடுதலாக நாங்க சம்பாதிச்சிருக்கிறோம். ஏன்? சஹருக்கு ரெடி ஆகணும், இஃப்தாருக்கு ரெடி ஆகணும், நோம்புல நாங்க நிறைய செலவழிக்குது, பிள்ளைகளோட செலவழிக்குது, அதை தாண்டி பெருநாள் வருது, பெருநாளுக்கு ரெடி ஆகணும் என்று ரமதான் அந்த செலவுகளை பார்க்கின்ற பொழுது அடுத்த மாதங்களை விட கூடுதலாக நாங்க செலவழிச்சிக்கிறோம். அப்படின்னு அர்த்தம் என்ன? நாங்க ரமதான்ல கூடுதலாக கஷ்டப்பட்டிருக்கிறோம், சம்பாதிச்சிருக்கிறோம் நோன்பை பிடிச்சு கொண்டு. அன்புக்கு நீ இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வினர்களே, நோன்பு பாரம் என்பது அதை சைத்தான் எங்களுக்குள்ள போட்ட மிக முக்கியமான ஒரு குறை, நம்முடைய உள்ளத்திலே போட்ட மிக முக்கியமான வஸ்வாஸ்.
அன்புக்கு இஸ்லாம் உறவுகளே, நோன்பை நாங்க பாரமாக நினைத்து விடக்கூடாது. ரமதான்ல எப்படி நாங்க நோன்பை பிடிச்சோமோ அதே போன்று ரமதானுக்கு பிறகு வரக்கூடிய காலங்கள்ல சுன்னத்தா நோன்பு நாங்க நிறைய பிடிச்சோம். எந்த அளவுக்கு என்றால் இமாம்கள் சொல்கின்ற பொழுது நாங்க நோன்பு பிடிப்பதால நிறைய சிறப்புகளை நாங்க தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு பிடிக்கின்ற பொழுது கிடைக்கின்ற நன்மைகள் நாங்க தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இந்த நன்மைகள் அனைத்தும் கிட்டத்தட்ட சுன்னத்தான நோன்புகளுக்கு வந்த சிறப்புகள் என்று இமாம்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். ரமதான்ல நோன்பு பிடிக்கிறதால சிறப்பு வேற இருக்குது. ஆனால் பொதுவாக யார் யாரை ஒரு அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு நாள் நோன்பு பிடிக்கிறாரோ அவருக்கு கிடைக்கிற நிறைய சிறப்பு இருக்குது. நேரம் போதா சொல்றது நாங்க தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இந்த சிறப்புகள் அனைத்தையும் சுன்னத்தான நோன்புக்கு தான் நிறைய இமாம்கள் விளக்கமாக சொல்லித் தருகின்றார்கள். அன்புக்கு இஸ்லாம் உறவுகளை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க முடியுமான அளவு ரமதான் நமக்கு நோன்பை கற்றுத் தந்திருக்கின்றது என்றால் நாங்க நிறைய நோன்பை தேடி தேடி பிடிக்கணும். இன்றைக்கு நோன்பு பிடிக்காமல் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. நாங்க ரமதான்ல மட்டும் நோன்பு பிடிச்சிட்டு அடுத்த சுன்னத்தான் நோன்புகள் நாங்க பொறுப்போக்கு காட்டுகின்றோம் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் எங்கட சூழல், எங்கட சுற்றுச்சூழல். ரமதான்ல பார்த்தால் எல்லாரும் நோன்பு, குடும்பத்துல மனைவி நோன்பு, புள்ள நோன்பு, அடுத்த வீட்டுக்கார நோன்பு, ஊர்ல இருக்கிற எல்லாரும் நோன்பு. நாங்களும் கட்டாயம் நோன்பு பிடிக்கத்தான். ஆனா ரமதானுக்கு அப்பாற்பட்ட காலங்கள சுன்னத்தா நோன்புகளை பார்க்கிற நேரத்துல நோன்பு பிடிக்கிற வீதம் குறைவு. அப்ப நானே நோன்பு பிடிக்கணும், வீட்டுல மனைவி நோன்பு இல்ல, பிள்ளைகள் நோன்பு இல்ல, அயல் வீட்டுக்கார் நோன்பு இல்ல, நானே நோன்பு பிடிக்க வேண்டும் என்று ஷைத்தான் கொண்டு வந்து சுன்னத்தான் நோன்பை விட்டு எங்களை தூரமாக்குகின்றார். அப்ப நாங்க சூழலை சரி செய்ய வேண்டும். நாங்க ரமதானுக்கு பிறகு சுன்னத்தான் நோன்புகளை பிடிக்க வேண்டுமாக இருந்தால் முதலாவது எங்கட குடும்பம் சகிதம் சுன்னத்தான் நோன்புகளை பிடிப்பதற்கு நாங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மனைவி நோன்பு பிடிச்சால் நாங்கள் நோன்பு பிடிப்போம், பெற்றோர் நோன்பு பிடிச்சால் பிள்ளைகள் நோன்பு பிடிப்பாங்க. ஆக நாங்க சுன்னத்தான் நோன்புகளை பிடிக்க வேண்டுமாக இருந்தால் நம்முடைய சூழலை சரியை செய்ய வேண்டும். நம்முடைய குடும்பம், நம்முடைய சொந்தக்காரர்கள், இப்படி நாங்க சூழலை சரி செய்கின்ற பொழுது சுன்னத்தான் நோன்புகளை பிடிப்பதற்கு அல்லாஹ் தஆலா வழியை அமைத்து தருகின்றான். மிக முக்கியமான விஷயம். ஆகவே ரமதான் கற்றுத்தந்த மிக பிரதானமான பாடம் நோன்பு. நோன்பு என்பது சாதாரணமான கடமை கிடையாது. நாங்க ரமதான்ல எப்படி அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தோமோ, ஹராத்தின் பக்கம் நெருங்காம, போனை பார்க்கிற நேரத்திலே ஹராமான காட்சிகளை பார்த்திடக் கூடாது, தொழுகை விஷயத்துல சரியாக இருக்கணும், குடும்ப விஷயத்துல சரியாக இருக்கணும், கொடுக்கல் வாங்கல்ல சரியாக நான் இருக்கணும். இதை எது பக்குவப்படுத்தியது? நோன்பு எங்களை பக்குவப்படுத்தியது. நோம்பின் காரணமாகத்தான் நாங்கள் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தோம். ஆக நோன்பு என்பது சாதாரண ஒரு கடமை கிடையாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்கிறார் என்றால், இந்த நோன்பு நீங்களை பக்குவப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஹதீஸ், யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ். இளைஞர்களே, வாழ்வாதாரம் கொடுக்க முடியுமாக இருந்தால் நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். ஃபமல் லம் யஸ்ததி ஃபஅலைஹி பிஸ்ஸௌம். யாருக்கு திருமணம் முடிக்க வசதி இல்லையோ அவர் என்ன செய்யட்டும்? நோன்பு பிடித்துக் கொள்ளட்டும். நோன்பு என்பது நம்முடைய பார்வையை தாழ்த்தும், விபச்சாரத்தை விட்டும் எங்களை தூரமாக்கும், அந்நிய பெண்ணை காமமான முறையிலே மோசமான முறையிலே பார்ப்பதை விட்டும் ஹராத்தை விட்டும் நோன்பு எங்களை பாதுகாக்கும் என்பதாக நோன்புடைய தத்துவத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். என்றால் நாங்க ரமதான்ல எப்படி அல்லாஹ் நெருங்கி வாழ்ந்தோமோ அந்த ஆசை எனக்கும் இருக்கின்றது, உங்களுக்கும் இருக்கின்றது. கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் என்ற தேவை எனக்கும் இருக்கின்றது, உங்களுக்கும் இருக்கின்றது. அந்த தேவையை சரியாக நாங்கள் நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் ரமதானுக்கு பிறகு வரக்கூடிய சுன்னத்தான் நோன்புகளை தேடி தேடி நாங்கள் பிடிக்க வேண்டும். ஆகவே இப்படியா நோன்புகளை பிடித்து அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் நெருங்கக்கூடிய வழியை ரமதான் நமக்கு கற்றுத் தருகின்றது. மிக முக்கியமான விஷயம். ரமதான் நமக்கு கற்றுத்தந்த இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்தான் நேர முகாமைத்துவம், டைம் ஷெட்யூல். எதுல டைம் ஷெட்யூல்? அமல் இபாதத்துல டைம் ஷெட்யூல். உலக வாழ்க்கையில இல்ல. உலக வாழ்க்கையில டைம் ஷெட்யூல்னா நாங்க ஃபெயில். இரவு நேரத்தை நாங்க விழிச்சிக்கிறோம், ஃபெயில். பகல் நேரத்தில் நாங்க தூக்கத்துல கழிக்கிறோம், ஃபெயில். உலக வாழ்க்கை இல்ல. அமல் இபாதத் விஷயத்துல ரமதான் நமக்கு நேர முகாமைத்துவத்தை கற்றுத் தருகின்றது. எப்படி? நாங்க இரவு நேரத்தை விழித்து கழித்திருந்தாலும் அது இபாதத்தாக இருக்கலாம், வீணான காரியமாக இருக்கலாம். விழித்து கழித்திருந்தாலும் சுபஹ் ஜமாத்துக்கு வர வேண்டும் என்ற நேர முகாமைத்துவத்தை ரமதான் நமக்கு கற்றுத் தருகின்றது. எப்பொழுதுதான் பகல் நேரத்தில் தூங்கி கழித்தாலும் துஹருடைய பாங்கு சொல்லப்படுகின்ற பொழுது நான் மஸ்ஜிதுக்கு வர வேண்டும் என்ற பக்குவத்தை ரமதான் நமக்கு கற்றுத் தருகின்றது. என்றால் அந்த பக்குவம், அந்த பயிற்சி ரமதானுக்கு பிறகு என்னிடத்தில் உங்களிடத்தில் வந்திருக்கின்றதா என்று நாங்கள் யோசிக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, சுருக்கமாக ரமதான்லையும் ரமதானுக்கு பிறகும் நானும் நீங்களும் மாறிவிட்டோமா என்பதற்கு மிக முக்கியமான உதாரணம் இன்றைய சுபஹ் ஜமாத். இன்றைய சுபஹ் ஜமாத்துக்கு
எங்களை எத்தனை பேர் ஜமாத்திலே கலந்து கொண்டோம்? ரமலான் காலத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிரம்பி நிரம்பி நாங்க சுபஹ் ஜமாத்துக்கு வருவோம். அந்த தேவை, அந்த ஆசை, அந்த பக்குவம் ரமலானுக்கு பிறகு ஒரு நாள் கழித்து விட்டு நாங்க இன்றைக்கு நாங்க யோசிப்பாப்போம், எங்களை எத்தனை பேர் சுபஹ் ஜமாத்துக்கு பள்ளிக்கு வந்தோம். ஆகவே ரமலான் கற்றுத்தந்த பக்குவம் ஒரு நாளை எங்களை விட்டும் தூரமாகி விட்டதா? கொஞ்சம் யோசிக்கணும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ஷைத்தான் எப்போதும் எங்களை வழிகடிப்பதில் மிக மும்முரமாகிப்பான். நாங்க ரமலான்ல ஒரு மாசம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தோம், அல்லாஹ்வை பயந்து தக்வாவோடு வாழ்ந்தோம். ஒரு நாள் ஷைத்தானுக்கு போதும். ஒரு நாள் நாங்க ட்ரெக் அவுட் மாறிட்டால், சுபஹுடைய ஜமாத்தை நாங்க மறந்துட்டால், மிஸ் பண்ணிட்டால், தொழுகை விஷயத்தில் நாங்க பொடுபோக்கு காட்டிட்டால், பெருநாள் பிசி போகணும், பயணம் அது இது என்று சொல்லி ஒரு நாள் ரமதான் இந்த ஷெட்யூலை விட்டு நாங்க மாறிட்டால், ஷைத்தான் அந்த நாளை பயன்படுத்தி எங்களை தொழுகையை விட்டே தூரமாக்கிடுவான். ரமதான்ல 30 நாளும் நாங்க தொடர்ச்சியாக பள்ளிக்கு ஜமாத்துக்கு வந்திருப்போம். ஆனால் ரமதானுக்கு பிறகு நாம் வரவில்லை என்றிருந்தால் என்னுடைய உங்களுடைய நிலைமையை நாங்க கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்புக்கு இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, ரமதான் கற்றுத்தந்த மிக முக்கியமான பாடம் நேர முகாமைத்துவம். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று ரமதான் நம்முடைய வீட்டு வேலைகளை எல்லாம் சரியாக செய்தோம், உலக வியாபாரங்களை எல்லாம் சரியாக செய்தோம், அன்றாடம் செய்ய வேண்டிய வாழ்வாதாரம் தேட வேண்டிய அனைத்து விஷயங்களையும் நாங்கள் சரியாக செய்தோம். பள்ளிக்கு நாங்கள் ஜமாத்துக்கு வந்தோம், சுபஹுக்கு ஜமாத்துக்கு வந்தோம், லுஹருடைய பயான் நாங்கள் கேட்டோம், இரவு நேரத்தை தொழுதோம், நாங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி நேரம் ஒதுக்கி குர்ஆன் ஓதினோம், சுன்னத்தான கடமைகளை செய்தோம். இந்த பக்குவம், இந்த பயிற்சி ரமலானுக்கு பிறகு என்னிடத்தில் உங்களிடத்திலும் இருக்கின்றதா என்று நாங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ரமலானுக்கு பிறகு நான் பிஸி, காரணம் சொல்ல முடியாது. ரமலான் அளவிட நாங்க பிஸியா இருந்திருக்கின்றோம். அன்புக்கு இஸ்லாமியர்களே, அனைத்துக்கும் காரணம் நம்முடைய உள்ளம். நாம் சரியாக உள்ளத்துக்கு நேர முகாமத்துவத்தை அமைத்துக் கொண்டால் ரமதானில் எப்படி நாங்கள் அமல் செய்தோமோ ரமதானுக்கு பிறகும் நமக்கு அமல் செய்ய முடியும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்புக்கு இஸ்லாமிய உறவுகளே, ரமதான் கற்றுத்தந்த மிக முக்கியமான பாடம் நேர முகாமைத்துவம். தொழுகை விஷயத்துல நாங்க சரியாக இருக்கணும். பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் பள்ளிக்கு நேரத்தோடு வரும். ரமதானில் எப்படி நாங்க நேரத்தோடு வந்து சுன்னத்தான கடமைகளை செய்தோமோ அதே போன்று ரமதானுக்கு பிறகும் பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் நேரத்தோடு வரக்கூடிய பக்குவம் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இருக்க வேண்டும். இரவு நேர தொழுகை என்று பார்க்கின்ற பொழுது ரமதான்ல மாத்திரம் இஸ்லாம் இரவு நேரத்தை நமக்கு காட்டி தரவில்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானிலும் ரமதான அப்பாற்பட்ட காலங்களிலும் இரவு நேர தொழுகைகளை தொழுதிருக்கின்றார்கள். ஹதீஸ்கள் நாங்க படிச்சு வச்சுக்கிறோம். ஆகவே ரமதான்ல மட்டும் நாங்க தொழுதுட்டு ரமதானுக்கு பிறகு நாங்க இரவு நேரத்தை மறக்கின்றோம் என்றால், தொழுகையை மறக்கின்றோம் என்றால் நம்முடைய ஈமான்ல கொஞ்சம் நாங்க யோசித்து பார்க்க வேண்டும். அன்புக்கு இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, ரமதான் நமக்கு நேர முகாமைத்துவம், குறிப்பாக அமல் இபாதத் செய்வதற்கு குர்ஆனை ஓதுவதற்கு நேரத்தை ஒதுக்கி இருந்தோம். ரமதான்ல எங்களுக்கு குர்ஆனை ஓதுவதற்கு நேரத்தை நாங்க ஒதுக்க முடியுமா இருந்தால், அந்த நேரத்தை நமக்கு தியாகம் செய்ய முடியுமா இருந்தால், ஏன் ரமதானுக்கு பிறகு எங்களுக்கு செய்ய முடியாது? கொஞ்சம் யோசிக்க வேண்டும். அன்புக்கு இஸ்லாமிய உறவுகளே, ரமதான்ல எப்படி நாங்க நேரத்தை ஒதுக்கி 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 ஒவ்வொரு அமலாக செய்தோமோ அந்த அமலுடைய பக்குவம், பயிற்சி ரமதானுக்கு பிறகு கட்டாயம் வர வேண்டும். குறிப்பாக கொஞ்சம் எல்லாரும் முன்னுக்கு வாங்க, கொஞ்சம் முன்னுக்கு வந்தீங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். பின்னால் வரக்கூடிய ஆக்கள் லேசாக வந்தவர்களுக்கு கொஞ்சம் முன்னுக்கு வந்தீங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ரமதான் நமக்கு கற்றுத்தந்த மிக முக்கியமான ஒரு பாடம் தான் ஹராத்தை விட்டும் தூரமாகி வாழ்வது. ரமதான்ல நாங்க பாவங்கள் செய்வது மிக குறைவு, பாவத்தின் பக்கம் நாங்க செல்ல மாட்டோம். ரமதான் எங்களுக்கு அதை கற்றுவித்து தந்திருக்கின்றது, பயிற்சி வைத்து தந்திருக்கின்றது. ஆனால் ரமதானுக்கு பிறகு பெருநாள் தினமாக இருக்கலாம், பெருநாளுக்கு அப்பாற்பட்ட தினங்களாக இருக்கலாம், நாம் ஹராமான காரியங்களில் ஒருபோதும் ஈடுபட்டு விடக்கூடாது. ஹராத்தை செய்கின்ற பொழுது, ஹராமான காரியத்திலே நான் ஈடுபாடு காட்டுகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டிய மனோபக்குவம், பயம் என்னவென்றால், ரமதான் நான் பக்குவமாக வாழ்ந்தேனே, ரமதான் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தேனே, அந்த பக்குவத்தை, அந்த பயத்தை என் ரமதானுக்கு பிறகு எனக்கு எடுத்துக்கொள்ள முடியாது என்று ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். ரமதானுக்கு பிறகு நிறைய பேர் ட்ரிப்போ இருப்பார்கள், பயணங்கள் சென்றிருப்பார்கள், நிறைய பேர் தயாராகி கொண்டிருப்பார்கள். இந்த நேரத்தில் நானும் நீங்களும் மிக கவனமாக இருக்க வேண்டும். ரமதான்ல நாங்க அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்களாக வாழ்ந்திருப்போம், ஹராத்தை செய்யாம அல்லாஹ் விரும்பக்கூடிய அடியார்களாக நாங்க வாழ்ந்திருப்போம்.
2 நாள் பயணம், 3 நாள் பயணம், இதில் நாங்கள் அல்லாஹ்வை மறந்து வாழ்கின்றோம் என்றால் ரமதான் எங்களை பக்குவப்படுத்தவில்லை. ரமதான் எங்களுக்கு உண்மையான பயிற்சியை தரவில்லை. நாங்க பயணம் செல்வதாக இருந்தாலும் ரமதான்ல எப்படி அல்லாஹ் பயந்து வாழ்ந்தோமோ அதே போன்று பயணத்திலும் அல்லாஹ்வை நாங்கள் பயந்து வாழ வேண்டும். இது ஈமானுக்குரிய வெளிப்பாடு. பயணத்தில் ஹராம் ஹலால் பேணுவது கிடையாது. இசையை பற்றி எந்த கணக்கும் கிடையாது. ஆடல் பாடல் என்று அதையும் தாண்டி மது என்று போதை வஸ்து என்று நாங்க நம்முடைய பயணங்கள் அமைச்சுக் கொள்வோமாக இருந்தால் ரமதான்ல எவ்வளவுதான் அமல் செஞ்சிருந்தாலும் அது நமக்கு பயனளிக்க மாட்டாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஏன் நான் ட்ரிப்பை உதாரணமாக சொல்கின்றேன் என்றால், உல்லாச பயணத்தை நான் உதாரணம் எடுத்து சொல்கின்றேன் என்றால், இன்றைக்கு ஊர்ல நல்லவர்கள், நல்ல இளைஞர்கள் கெட்டு போவதற்குரிய மிக முக்கியமான இடம் இந்த உல்லாச பயணம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. நல்லவர்களாக இருப்பார்கள், பெற்றோருக்கு கட்டுப்பட்டு இருப்பார்கள், பள்ளியோடு இருப்பார்கள், அல்லாஹ்வை பயந்து இருப்பார்கள். 2 நாள் பயணம், 3 நாள் பயணம், நண்பர்களோடு சேர்ந்து தேவையில்லாத ஒரு பழக்கத்தை பழகிவிட்டால் வீடு திரும்பி வருகின்ற பொழுது, ஊரு திரும்பி வருகின்ற பொழுது அவன் முஸ்லிமாக வரமாட்டான், ஈமானோடு வரமாட்டான். அல்லாஹ்வை பற்றி மறந்து போதை வஸ்துக்களுக்கும் சைத்தானியத்தான செயற்பாடுகளுக்கும் அடிமைப்பட்டு அந்த மனிதன் திரும்பி வருகின்றான், அந்த இளைஞன் திரும்பி வருகின்றான் என்றால் எங்களை மாற்றியது எது? இந்த உல்லாச பயணம். ஆண்புக்கு இஸ்லாமிய உறவுகளே நிறைய சொல்ல வேண்டும். உல்லாச பயணம் செல்லக்கூடியவர்கள், ட்ரிப் செல்லக்கூடிய இளைஞர்கள் கட்டாயமாக அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் எனக்கும் உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட மௌத்து வந்து விட்டால் ரமதான்ல நாங்க எவ்வளவுதான் அமல் செஞ்சிருந்தாலும், எவ்வளவுதான் அல்லாஹ் பயந்து வாழ்ந்திருந்தாலும் அல்லாஹ் தஆலா அந்த மௌத்துடைய நேரத்தில் பாவியாக எங்களுடைய உயிரை கைப்பற்றுமாக இருந்தால் என்னுடைய உங்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அன்புக்கு இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹ் 2 நாள் தானே 3 நாள் தானே என்று ஷைத்தான் சொல்லுவான். உனக்கு ஊருக்கு போயிட்டு தொழலாம், உனக்கு ஊருக்கு போயிட்டு அல்லாஹ் பயந்து வாழலாம், ஊர்ல நல்ல பிள்ளையாக இருக்கலாம் என்று ஷைத்தான் சொல்லுவான். ஆனா இன்றைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் கெட்டு போவதற்கு மிக முக்கியமான அடிப்படையான காரணம் இந்த ட்ரிப் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இசை என்று, மதுவன்றி, போதை வஸ்து என்று, புகைத்தல் என்று, இதையும் தாண்டி விபச்சாரம் என்ற அளவுக்கு இன்றைய இளைஞர்கள் மாறியிருக்கின்றார்கள் என்றால் இதற்கு மிக முக்கியமான அடிப்படையான காரணம் அவர்கள் சென்ற பயணம், அவர்கள் சேர்ந்த கெட்ட நண்பர்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நாங்க ரமதான்ல அல்லாஹ்வை எப்படி பயந்து வாழ்ந்தோமோ, ஹராத்தை விட்டு முழுமையாக தூரமாகி வாழ்ந்தோமோ, அதே போன்று ரமதானுக்கு பிறகு வாழ வேண்டுமாக இருந்தால் நம்முடைய நண்பர்கள் நல்ல நண்பர்களாக நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். மிக முக்கியமான விஷயம். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று இன்றைக்கு மனிதன் கெட்டு போவதற்கு மிக முக்கியமான அடிப்படையான காரணம் அவன் வாழக்கூடிய சூழல், அவனுடைய குடும்பம். அவனுடைய பெற்றோர்கள் கெட்டவர்களாக இருந்தால் பிள்ளை ஒட்டோவாக கெட்டவனாக மாறிவிடுகின்றான். பிள்ளை பழகக்கூடிய அந்த சமூகம், நண்பர்கள் கெட்டவர்களாக இருப்பார்களா இருந்தால் பிள்ளையும் கெட்டவனாக மாறிவிடுவான். ஆக பெற்றோர்களே, பிள்ளைகளை பயணம் அனுப்புகின்ற பொழுது, தனியாக அனுப்புகின்ற பொழுது யாரோடு பழகுகின்றான், எப்படி பழகுகின்றான், எந்த பழக்கத்தோடு திரும்பி வருவான் என்ற அச்சம், அந்த பயம் ஒவ்வொரு பெற்றோருடைய உள்ளத்திலும் கட்டாயமாக இருக்க வேண்டும். ஆகவே ரமதான்ல நாங்க நல்ல அமல் செஞ்சுட்டு ரமதானுக்கு பிறகு ஒரு நிமிஷத்துல ஒரு நாள்ல நாங்க மாறிவிடுவோம் இருந்தால் ரமதானில் எங்களிடம் எதிர்பார்க்கவில்லை. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வினர்களே, ரமதான் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுத் தந்திருக்கின்றது. அந்த விஷயங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கு மருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதானில் அல்லாஹ் எப்படி பெரியவர்களை, பெற்றோர்களை பக்குவமாக பயிற்றுவித்ததோ அதே போன்று ரமதானில் சிறியவர்கள், பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகளாக, பள்ளியோடு சம்பந்தப்பட்டவர்களாக, தொழுகையோடு மார்க்கத்தோடு வளர்க்கப்பட்ட பிள்ளைகளாக ரமதானில் நம்முடைய பிள்ளைகள் இருந்திருப்பார்கள். பெற்றோர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். சின்ன பிள்ளைகள் ரமதான்ல நாங்க பிள்ளைகளுக்கு குர்ஆன் விஷயத்தில் எவ்வளவு அக்கறை செலுத்தினோமோ, குர்ஆன ஓதுற விஷயத்துல, குர்ஆன பாடமாக்குற விஷயத்துல, ஹதீஸ்களை படிக்கிற விஷயத்துல, மார்க்கத்தை படிக்கிற விஷயத்துல எவ்வளவு பெற்றோர்கள் அக்கறை செலுத்தினார்களோ இந்த அக்கறை, இந்த தேவை ரமதானுக்கு பிறகும் கட்டாயமாக பிள்ளைகளிடத்தில் வர வேண்டும். இதற்கு பெற்றோர்கள் கட்டாயமாக முயற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும். ரமதான்ல மட்டும்தான் இந்த புள்ள ஓதணும்,
ரமதான்ல மட்டும்தான் என்ன புள்ள குர்ஆன் பாடமாக்கணும், ரமதான்ல மட்டும்தான் பள்ளிக்கு வரணும் என்று இஸ்லாம் ஒருபோதும் சொல்லித் தரவில்லை. பிள்ளைகள் நல்லவர்களாக வாழ்வார்களா இருந்தால் இதைவிட கண் குளிர்ச்சி பெற்றோர்களுக்கு வேறொன்றுமே கிடையாது. ஆகவே ரமதான்ல எப்படி இந்த புள்ள நோன்பு பிடிச்சி அல்லாஹ்வை பயந்து மார்க்கத்தோட தொழுகையோடு இருந்ததோ அதே போன்று ரமதானுக்கு பிறகும் என்ன புள்ள அப்படி இருக்கணும் என்று ஒவ்வொரு பெற்றோரும் நியத்து வைக்கணும். அதை விட்டு ரமதானுக்கு பிறகு ரமதான் கழிஞ்சிட்டது, நோன்பும் இல்ல, ஒன்றும் இல்ல, தொழுகையும் இல்ல, குர்ஆனும் இல்ல, பள்ளியும் இல்லை என்று பள்ளிகளை விட்டும் தூரமாக்கி விடக்கூடாது. நிறைய முயற்சி எடுத்தார்கள். பள்ளி நிர்வாகத்தின் மூலமாக பிள்ளைகளை அரவணைக்கின்ற விஷயத்திலே, பிள்ளைகளை மார்க்க சூழலை வளர்க்கின்ற விஷயத்திலே நிறைய முயற்சிகள் எடுத்தார்கள். அந்த முயற்சிகள் வீணாகிவிடக் கூடாது. இதற்கு பெற்றோர்கள் கட்டாயமாக ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். ரமதானில் எப்படி என்னுடைய பிள்ளை பக்குவமாக வாழ்ந்ததோ அதை விட ரமதானுக்கு பிறகு என்னுடைய பிள்ளை பக்குவமாக வாழ்வானாக இருந்தால் பிறகு என்னை பாதுகாத்துக் கொள்வான், என்னை பார்த்துக் கொள்வான், எனக்கு மரியாதை செய்வான், என்னுடைய கௌரவத்தை பாதுகாப்பான் என்ற அந்த நம்பிக்கை ஒவ்வொரு பெற்றோருடைய உள்ளத்திலும் கட்டாயமாக இருக்க வேண்டும். அதே போன்றுதான் ரமதான் கற்றுத்தந்ததை விட ரமதானின் மூலமாக நாம் ஒரு கெட்ட விஷயத்தை கற்றுக்கொண்டோம். அது என்ன விஷயம்? ரமதானிலே நாம் கற்றுக்கொண்ட நிறைய நன்மைகள் இருப்பதை போன்று ரமதானின் மூலமாக நாம் கற்றுக்கொண்ட மிக மோசமான விஷயம் என்னவென்றால், இரவு நேரத்திலே விழித்தெறிந்து பகல் நேரத்தை தூக்கத்திலே கழிப்பது என்பது ரமதானின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட மோசமான ஒரு பண்பு. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை, இந்த பண்பை நாம் இன்றைய தினமே ஒழித்து விட வேண்டும். ரமதான் தினத்திலே நாங்கள் முழுமையாக விழித்திருக்கலாம், சஹரை சாப்பிட்டு விட்டு பள்ளிக்கு நாங்கள் வந்திருக்கலாம். ஆனால் ரமதானுக்கு பிறகு நோன்பு கடமை கிடையாது. நோன்பு பிடிக்காதவர்களாக நாங்கள் இருப்போமாக இருந்தால் இரவு நேரத்தை விழித்திருந்து நாங்கள் தூங்கிவிட்டோம் என்றால் ஷைத்தான் வந்து விடுவான். சுபஹுடைய ஜமாத்து மிஸ் ஆகிடும், சுபஹு தொழுகை மிஸ் ஆகிடும். பகல் நேரம் என்பது நாங்க வியாபாரத்தில குடும்பத்துக்கு செலவழிக்க வேண்டிய நேரம், அல்லாஹ்வுடைய வணக்கத்தில அமளிபாத்துல செலவழிக்க வேண்டிய நேரத்தை நாங்க தூக்கத்தில் கழிப்போமாக இருந்தால் ரமதான்ல நாங்க இதை எங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கின்றோம் என்றால் இது மோசமான ஒரு பண்பு. இந்த பண்பை இன்றிலிருந்து நானும் நீங்களும் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு மாதம் நாங்க இரவுல விழித்திருந்துட்டோம், எங்களுக்கு மாற்றிக்கொள்ள முடியாது, கொஞ்ச நாள் தேவை என்று உள்ளத்தில ஷைத்தானுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. அன்புக்கு இஸ்லாமிய உறவுகளே, நாங்க இரவு நேரத்தை அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில தொழுகையில கழித்துட்டு நாங்க தூங்கிவிட வேண்டும். இதை விட்டு ரமதான நாங்க விழிச்சிருந்தோம் என்று இன்னும் எங்களை மாற்றிக்கொள்ளாவிட்டால் இரவு நேரத்தை வீணாக கழிப்பது, திருமணம் முடித்தவர்கள் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் வீதியோரத்திலே அரட்டை அடிக்கின்றோம் என்றால், வீதியோரத்திலே வீணாக நாங்கள் கலைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால், வீணான விளையாட்டுகளை நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்றால், வீணான பயணங்களை நாங்கள் செய்கின்றோம் என்றால் இன்றிருந்து நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ரமதான் இதை கற்றுத்தரவில்லை, ரமதான் இதை சொல்லித் தரவில்லை. ரமதான் எங்களுக்குள் வந்த மிக மோசமான பண்பு இரவு நேரத்திலே விழித்திருப்பது என்பது, அமளிபாத்திலே கியாமுல்லையிலே விழித்திருப்பது என்பது சந்தோஷம். ஆனால் வீதியோரங்களிலே நாங்கள் அரட்டை அடித்துக் கொண்டு வீணாக காலத்தை கழிப்பது என்பது இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற விஷயம் இல்ல, ஆக மோசமான சைத்தானியத்தான விஷயம் என்பதை நான் நீங்கள் எச்சரிக்கையாக எடுத்துக் கொள்ள வேண்டும். இன்றிலிருந்து அதை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். நேரத்தோடு தூங்கணும். எப்படி நான் ரமதான்ல சுபஹ் ஜமாத்துக்கு வந்தோனோ சுபஹ் ஜமாத்துக்கு வரக்கூடிய பழக்கத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். சுபஹ் ஜமாத்துக்கு எப்போ வரலாம்? இரவு நேரத்தில் நேரத்தோடு தூங்கினாத்தான் எங்களுக்கு சுபஹ் ஜமாத்துக்கு வரலாம் என்ற நம்பிக்கை, அந்த ஆசை நம்முடைய உள்ளத்தில் கட்டாயமாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வினர்களே, கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்றேன். ரமதானுக்கு பிறகும் நாங்க தொடர்ச்சியாக அமல் செய்ய வேண்டுமாக இருந்தால், நாங்கள் நிறைய தேவையோட ஆசையோட அமல் செய்ய வேண்டுமாக இருந்தால், பாவத்தை விட்டும் தூரமாக எச்சரிக்கையாக வாழ வேண்டுமாக இருந்தால் ஒரே ஒரு விஷயம் அடிப்படை இஸ்லாம் சொல்லித் தருகின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கின்ற பொழுது அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைப். அல்லாஹ் தஆலா முத்தகீன்களுடைய பண்பை சொல்கின்ற பொழுது, தக்வா உள்ளவருடைய பண்பை சொல்கின்ற பொழுது சொல்கின்றான் அல்லதீன யுமினூன பில் கைப். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் மறைவான விஷயத்தை சரியாக ஈமான் கொள்வார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு மறைவான விஷயம் என்ன? நாங்க எதை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்? கபருடைய வாழ்க்கை மறைவான விஷயம், நாளை மறுமையில சுவர்க்கம் நரகம் என்பது மறைவான விஷயம், நரகத்தின் வேதனை மறைவான விஷயம், சுவர்க்கத்தின் இன்பங்கள் மறைவான விஷயம் என்று இவைகளைத்தான் நாங்கள் மறைவான விஷயமாக தெரிந்து வைத்திருக்கின்றோம். மறைவான விஷயம்தான். ஆனால் அதைவிட மறைவான விஷயம், அந்த மறைவான விஷயத்தை சரியாக நம்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் என்னவென்றால், நாங்க செய்கின்ற ஒவ்வொரு அமளிபாத்தும், நாங்க தொழுவதாக இருக்கலாம், சுன்னத்தால் நோன்பு பிடிப்பதாக இருக்கலாம், ஒருவரை பார்த்து சலாம் சொல்வதாக இருக்கலாம், தான தர்மம் செய்வதாக இருக்கலாம்,
குர்ஆன் எடுத்து ஓதுவதாக இருக்கலாம். ஒவ்வொரு அமல் இபாதத்தும் சின்ன ஒரு அமலாக இருந்தாலும் அதனால் கிடைக்கின்ற நன்மை என்பது மறைக்கப்பட்டிருக்கின்றது. அதனால கிடைக்கின்ற சிறப்பு என்பது மறைக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு நாங்க காலையில் எழும்பி வேலைக்கு போறோம்னால் அந்த வேலைக்கு போறதால நாங்க சம்பாதிக்கின்றோம், சம்பாதிக்கிறதால சல்லி எங்களுக்கு கிடைக்குது, சல்லி மூலமாக நாங்க வாழ்றோம், சாப்பிடுறோம், கொடுக்கிறோம், குடும்பத்துக்கு கொடுக்கிறோம். நாங்க என்ன செய்யறோம்? அந்த சல்லி மூலமாக நாங்க வாழ்றோம். கண்ணுக்கு முன்னால நாங்க கஷ்டப்படுற நமக்கு விளங்குது. அதனால நாங்க என்ன செய்யறோம்? காலையில் எலுமினத்திலிருந்து உலகத்தை நாங்க தேடத்துக்கு ஆரம்பிக்கிறோம். ஆனால் நாங்க சுபஹ் கிளம்பி வருகின்றோம், தியாகத்தோடு வருகின்றோம், தூக்கத்தை தியாகம் செஞ்சு வருகின்றோம், சுபஹ் தொழுட்டு நாங்க போறோம். நமக்கு கிடைக்கின்ற நன்மை என்ன? நமக்கு கிடைக்கின்ற விஷயம் என்ன? சிறப்பு என்ன? அது மறைவாக்கப்பட்டிருக்கின்றது. உலகத்திலும் அதற்குரிய சிறப்பு நமக்கு கட்டாயம் கிடைக்கும். நாளை மறுமையில் நிச்சயமாக கூடிய சிறப்பு நன்மையும் நாங்கள் அடைந்தே தீருவோம். அன்புக்கு நீ இஸ்லாமிய உறவுகளே, அமல் இபாதத் விஷயத்தில் நாங்கள் பொறுப்போக்கு காட்டுகின்றோம் என்றால், ரமதான்ல செஞ்ச அமல ரமதானுக்கு பிறகு எனக்கு செய்ய முடியாது, சோம்பேறித்தனமாக இருக்கின்றது, பொறுப்போக்கு காட்டுகின்றோம் என்றால், நாங்க அந்த அமல்ல கிடைக்கின்ற சிறப்பு, அந்த அமல்ல கிடைக்கின்ற நன்மை, அந்த நன்மை, அந்த மறைவான விஷயத்தை சரியாக நாங்க ஈமான் கொள்ள வேண்டும். நாங்க குர்ஆனை புரட்டி ஓதுகின்ற பொழுது, குர்ஆனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நிச்சயமாக எனக்கு உலகத்திலும் விமோசனத்தை தருவான், நன்மையை தருவான். அப்படி இல்லாவிட்டால் நாளை மறுமையிலே யாருமே நமக்கு உதவி செய்யாத அந்த நேரத்திலே, நம்முடைய உம்மா, நம்முடைய வாப்பா எல்லாம் எங்களை பார்த்து விரண்டோடுகின்ற அந்த நேரத்திலே நாங்கள் உலகத்தில குர்ஆன் ஓதி இருந்தால், அந்த குர்ஆன் நாளை மறுமையை அல்லாஹ்விடத்திலே ஆக்காக வேண்டி பேசும், சுவர்க்கத்தை பெற்றுத்தரும் என்ற அந்த நம்பிக்கை, மறைவான விஷயத்தில் இறங்கிய நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக இருக்குமாக இருந்தால், குர்ஆன் ஓதுவது மட்டுமல்ல, ஒவ்வொரு அமலையும் நாங்கள் தேடி தேடி செய்வோம், நேரம் ஒதுக்கி நாங்கள் செய்வோம். எப்போது அந்த மறைவு, நாங்கள் செய்யக்கூடிய நன்மையான விஷயத்தில் இருக்கக்கூடிய அந்த நன்மை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதியப்பட்டிருக்க வேண்டும், ஈமான் ஆழமாக உறுதியாக இருக்க வேண்டும். இது அமலிபாத் விஷயத்தில் மட்டுமல்ல, நன்மையான விஷயத்தில் மட்டுமல்ல, ஒரு பாவம் செய்கின்ற பொழுதும், ஒரு ஹராத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுதும், ஒரு ஹராமான விடயத்தை நாங்கள் செய்கின்ற பொழுதும், ஒவ்வொரு ஹராத்துக்கும் அல்லாஹ் தஆலா தண்டனையை வைத்திருக்கின்றான். விபச்சாரமாக இருக்கலாம், போதை வஸ்துவாக இருக்கலாம், தொழுகையை விடுவதாக இருக்கலாம், வட்டி வாங்குவதாக இருக்கலாம், புறம் பேசுவதாக இருக்கலாம். ஒவ்வொரு ஹராத்துக்கும் இஸ்லாம் கடுமையான தண்டனையை எச்சரிக்கை செய்கின்றது. அப்ப ஒவ்வொரு பாவத்தை செய்கின்ற பொழுதும் அந்த பாவத்துக்குரிய தண்டனை நம்முடைய உள்ளத்தில் கட்டாயமாக ஆழமாக பதிந்திருக்குமாக இருந்தால் பாவத்தை விட்டும் நாங்கள் தூரமாக இருப்போம். போன் எடுத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆபாசமான ஒரு காட்சியை பார்க்கின்றோம். ஆபாசமான காட்சியை பார்ப்பது விபச்சாரத்தின் அடிப்படை. விபச்சாரம், கண் விபச்சாரம் செய்கின்றது. கண் விபச்சாரம் செய்வதால் இஸ்லாம் தருகின்ற தண்டனை என்ன? நரகத்தில் அல்லாஹ் தஆலா விபச்சாரிகளுக்கு கொடுக்கின்ற தண்டனை என்ன? இவைகள் நம்முடைய உள்ளத்தை உருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஈமான், இந்த மறைவான விஷயத்தில் இருக்கின்ற ஈமான் உள்ளத்திலே சரியாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் ஹராத்தின் பக்கம் செல்ல மாட்டோம். ஹராத்தை பார்க்கின்ற பொழுது, ஹராத்தை பக்கம் செல்கின்ற பொழுது அல்லாஹ் இதற்குரிய தண்டனையை நாளை மறுமையிலே மறைத்து வைத்திருக்கின்றான் என்ற அந்த ஈமானோடு நாங்கள் வாழ்கின்ற பொழுது ஹராத்தை விட்டும் நாங்கள் தூரமாகுவோம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்விலே நாங்கள் வாழ்கின்ற சந்தர்ப்பத்தில் அமல் இபாதத்துல நாங்க மும்முரமாக இருக்க வேண்டுமாக இருந்தால், அது கடமையாக இருக்கலாம், சுன்னத்தாமற்களாக இருக்கலாம், அதனால கிடைக்கின்ற சிறப்பை அல்லாஹ் உலகத்தில் நிச்சயமாக தருவான். அதுல மாற்று கருத்து இல்லை. உலகத்தில் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா சிறப்பை தருவான். அதுவும் மறைக்கப்பட்டிருக்கின்றது. உலகத்தில் தராவிட்டாலும் உண்மையான அந்த வாழ்க்கை நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா நிச்சயம் எனக்கு தருவான் என்ற அந்த நம்பிக்கை கட்டாயமாக உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருக்குமாக இருந்தால், அந்த நம்பிக்கை சரியாக நம்முடைய உள்ளத்தில் இருக்குமாக இருந்தால், சுன்னத்தான அமல்களை நாங்க நிறைய செய்வோம். ரமதான் எப்படி கடமைகளை பொறுப்போக்கு காட்டாம நாங்க செஞ்சோமோ, சுன்னத்தான அமல்களை நேரம் ஒதுக்கி நாங்க தேவையோட செஞ்சோமோ, அதே போன்று ரமதானுக்கு பிறகும் நாங்க சரியாக செய்வோம். சரியான நம்பிக்கை இருக்கணும். அதே போன்றுதான் ரமதான் எப்படி ஹராத்தை விட்டு நாங்க தூரமாக இருந்தோமோ, ரமதானுக்கு பிறகும் ஹராம் செய்துவிடக் கூடாது என்பதில் நானும் நீங்களும் தேவையோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டுமாக இருந்தால், அந்த ஹராத்தின் மூலமாக அல்லாஹ் தருகின்ற தண்டனை, அந்த தண்டனை மறைவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மறைவு, அந்த தண்டனையை நாம் உள்ளத்தில் எச்சரிக்கையாக ஆழமாக ஈமானாக எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் ஹராத்தை விட்டும் நாங்கள் தூரமாக இருப்போம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்விலே ரமதான் நமக்கு நிறைய பாடங்களை சொல்லி தந்திருக்கின்றது. ஆகவே ரமதான்ல ஒரு மாசம் மட்டும்தான் அமல் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் ஒருபோதும் சொல்லவில்லை. ரமதான் நமக்கு வந்த பயிற்சி பாசறை. தொழுகையில நாங்க சரியாக இருக்கணும். தொழுகை விஷயத்தில் நாங்க பொறுப்போக்கு காட்டிவிடக் கூடாது.
ரமதான் 5 நேரம் எப்படி நாங்க ஜமாத்துக்கு வந்து தொழுவோமோ அந்த பக்குவம், அந்த பயிற்சி ரமதானுக்கு பிறகு கட்டாயம் இருக்க வேண்டும். சுன்னத்தான காரியங்களை நிறைய நாங்க செய்தோம். அதுல முடியுமான அளவு ரமதானுக்கு பிறகு நாங்க நிறைய செய்ய வேண்டும். குறிப்பாக ரமதான நாங்க ஹராத்தை விட்டும் தூரமாக இருந்தோம். அந்த ஹராத்தை விட்டும் தூரமாக இருந்த பக்குவம், அந்த பயிற்சி ரமதானுக்கு பிறகு வர வேண்டும். அதற்கான இஸ்லாம் காட்டி தருகின்ற வழிமுறைகள், ஒழுங்குகளை இந்த ஜும்மாய் மூலமாக ஞாபகமூட்டினேன். ஆக பேசிய எனக்கு அல்லாஹ் தஆலா கூறிய வழிகளை அமைத்து தந்து இந்த உலகத்திலே வாழ்கின்ற சந்தர்ப்பத்திலே நன்மைகளை நிறைய செய்யக்கூடியவனாக, சுன்னாக்களை தேடி தேடி செய்யக்கூடியவனாகவும், ஹராத்தை விட்டு முழுமையாக தூரமாகி வாழக்கூடியவனாகவும் உங்களையும் என்னையும் அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்தரமான ஜன்னத்திலே என்னையும் உங்களையும் அல்லாஹ் தஆலா நுழைப்பானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வல் ஜமீல் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அகீமிஸ் ஸலாத்.